Hi students, this is Alex here. Exercise 1.3, question number 1, subdivision 1. To solve the following system of equation by matrix inversion method அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? So நம்ம matrix inversion method யூஸ் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ணணும். So first subdivision எடுத்துக்கலாம். இந்த equation 1 below தான் எழுதியாச்சு. இதை வந்து நம்ம matrix product-ஆ எழுதணும். So matrix product-ஆ எழுதும்போது இதோட coefficients மட்டும் first எழுதணும். So 2, 5, 1, 2 இது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு xy எழுதணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வரும். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் வந்து -2 and -3. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கேபிட்டல் A x ஈக்குவல் டு B அப்படின்னு எழுதணும். அப்போ A இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா x வந்து A இன்வர்ஸ் இன்டூ B அப்படின்னு வரும். ஸோ ஏன்றது தான் இந்த மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ போடணும். ஸோ டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு இதை நம்ம லீடிங் டயகனலா மல்டிப்ளை பண்ணணும். 4 minus இந்த ரெண்டு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு -1 வந்திருக்கு, which is not equal to 0. Therefore A inverse exist. இப்போ A inverse ஓட ஃபார்முலா 1 by A determinant into adjoint A. பட் இது 2 by 2 மேட்ரிக்ஸ்ல நம்ம டைரக்டாவே வந்து A determinant போட்டுட்டு இதுல நம்ம இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணோம். இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதே தான் வரும். மீதி ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்டூ B இந்த ஃபார்முலால A இன்வர்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ A இன்வர்ஸ் வந்து 1 by -1 இருக்கு. இது 2 -5 -1 2 அதோட B மல்டிப்ளை பண்ணோம். B அப்படின்றது இங்க இருக்க இந்த காலம் மேட்ரிக்ஸ். ஸோ -2 -3. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து கரஸ்பாண்டிங்காக ஒவ்வொரு எலிமெண்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு வெளியே வந்து 1 by -1 அப்படியே இருக்கும். இது -4 + 15 வந்துடும். அடுத்தது செகண்ட் ரோ மல்டிப்ளை பண்ணும்போது 2 அதுக்கப்புறம் -6. இப்போ டோட்டலாக நமக்கு 1 by -1 11 and -4. இந்த -1ஆல தனித்தனியாக டிவைட் பண்ணிட்டா நமக்கு x is equal to -11 y is equal to 4 அப்படின்னு வருது. இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபிகேஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ 2x அப்போ 2 into -11 + 5y 5 into 4 இது -22 + 20 டோட்டலாக -2 வருது. ஸோ இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் 2 பாருங்க. இது வந்து இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ப்ராடக்டாக எழுதணும். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் தனியாக எழுதியாச்சு. அதுக்கப்புறம் xy எழுதியாச்சு. இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ இது A x ஈக்குவல் டு B. அப்போ x is equal to A inverse into B. இப்போ A இன்வர்ஸுக்கு நம்ம 1 by இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ போடுவோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ இந்த லீடிங் டயகனலா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 மைனஸ் ஆஃப் இதை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது +3 ஆயிடும். அதுக்கப்புறம் லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதே தான் வரும். மீதி ரெண்டு எலிமெண்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ A இன்வர்ஸ் எழுதியாச்சு. அதோட B இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு வெளியே வந்து 1 by 7 இருக்கு. இதை நம்ம கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரோவை இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு 16 - 2 வரும். அடுத்தது செகண்ட் ரோ மல்டிப்ளை பண்ணும்போது -24 -4. இப்போ டோட்டலாக நமக்கு 1 by 7 14 -28 வந்துருக்கு. இது தனித்தனியாக 7ஆல டிவைட் பண்ணும்போது 2 1 -4 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -4. இதை நம்ம இப்போ வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இது டோட்டலாக 4 + 4 = 8. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு பண்ணுறதுக்காக கன்ஃபார்மாக இது 2 1 -4ன்றதுக்காக நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். சப்டிவிஷன் 3. இப்போ இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ப்ராடக்டாக எழுதணும். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் தனியாக ஒரு மேட்ரிக்ஸாக எழுதணும். 2 3 -1 1 1 1 3 -1 -1.
இப்போ இதோட xyz மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த அதர் சைடு வந்து கான்ஸ்டன்ட்ஸ் வரணும். ஸோ அது வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ் 9 9 அண்ட் -1. இப்போ நமக்கு இது ax ஈக்குவல் டு b அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a இன்வர்ஸ் இன்டூ b. இப்போ நம்ம a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல டிட்டர்மினன்ட் a ஓட வேல்யூ போடணும். ஸோ அது 2 இன்டூ 1 1 -1 -1 வரும். அடுத்து -3 இன்டூ 1 1 3 -1 வரும். அடுத்து -1 இன்டூ 1 1 3 -1 வரும். இப்போ டோட்டலா 2 இன்டூ -1 +1 -3 இன்டூ -1 -3 அடுத்து -1 இன்டூ -1 -3. இப்போ டோட்டலா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 0 ஆயிடும். இது வந்து -3 இன்டூ -4 அப்புறம் -1 இன்டூ -4. இது டோட்டலா 12. அதுக்கப்புறம் +4 டோட்டலா 16 வந்துருச்சு. which is not equal to 0. therefore a inverse exist அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஃபேக்டர், இதோட சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ப்ளஸ் போட்டுட்டு இந்த 4 எலிமெண்ட்டை எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு இந்த எலிமெண்டோட கோஃபேக்டர்னா இதை விட்டுட்டு நம்ம இதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய போட்டிருக்கோம். அது ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லையும் போட்டிருக்கோம். ஸோ அதனால இங்கே டேரெக்டாக எழுதிடுறேன். ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. இது வந்து -1 +1 அப்போ 0 ஆகிடும். அதே மாதிரி அடுத்து இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் வேணும் அப்படின்னா இந்த 4 எலிமெண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ இது 4 எலிமெண்ட் வரும்போது -1 -1 ஸோ -1 -3 இப்போ -4 வரும். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ +4 வரும். அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் வேணும்னா இந்த இதை கட் பண்ணிட்டு இந்த 4 எலிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது இந்த பொசிஷனுக்கு ப்ளஸ் வரும். ஸோ இது வந்து அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா -1 -3 அப்போ -4. இந்த பொசிஷனுக்கு ப்ளஸ் இருக்கிறனால நம்ம அந்த -4 அப்படியே வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த எலிமெண்ட் இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிடணும். இப்போ இது வந்து -3 -1 இருக்கு. ஸோ -3 -1 -4. இது ஒரு மைனஸ் இருக்கு, இப்போ +4 ஆயிடும். இப்போ இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர்னா இதை கட் பண்ணிடணும். மீதி 4 எலிமெண்ட் கால்குலேட் பண்ணும்போது -2 +3. ஸோ -2 +3 அப்படின்றது 1. இங்கே வெளியே ப்ளஸ் இருக்கனால 1 மட்டும் அப்படியே வரும். அடுத்தது இந்த எலிமெண்ட் இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா -2 -9. ஸோ -2 -9 வந்து -11. வெளியே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ +11. இப்போ அடுத்து இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் இதை கட் பண்ணியாச்சு. 3 +1 இப்போ 4. இங்கே 4 வந்துடும். இப்போ இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் இதை கட் பண்ணிட்டு இதை எடுக்கணும். ஸோ 2 +1 3 பட் -3 போடணும், ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கு. அடுத்த லாஸ்ட் எலிமெண்ட் இது வந்து 2 -3. ஸோ 2 -3 அப்படின்னா -1. இப்போ இதுல இருந்து நம்ம அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் A அப்படின்றது இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ 0 4 -4 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதிட்டோம். 0 4 -4. அடுத்தது 4 1 11. அடுத்து 4 -3 -1. ஸோ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த அட்ஜாயிண்டை வச்சு நம்ம A இன்வர்ஸ் எழுதணும். ஸோ A இன்வர்ஸ் வந்து 1/A டிட்டர்மினன்ட் இன்டூ அட்ஜாயிண்ட் A. இப்போ A டிட்டர்மினன்ட் நம்ம 16 கண்டுபிடிச்சிருந்தோம். அதோட இந்த அட்ஜாயிண்ட்டை காப்பி பண்ணணும். ஸோ 0 4 4 4 1 -3 -4 11 -1. இப்போ நம்ம x is equal to A inverse into B வந்து ஃபார்முலா இல்லையா? ஸோ நம்ம A inverse ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது B காப்பி பண்ணணும். ஸோ B வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ், அது வந்து 9 9 அண்ட் -1 வரும். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதோட மல்டிப்ளிகேஷன் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா x is equal to 1/16 இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணா 0 + 36 -4. அடுத்தது 36 + 9
plus 3. அடுத்தது minus 36 plus 99 plus 1. இதோட simplification இது 32. அடுத்தது இது 36 plus 12 அப்ப 48. அடுத்து 100 minus 36 64. எல்லாத்தையும் 16 ஆல டிவைட் பண்ண பிறகு இது 2 3 and 4 வரும். இதுதான் x, y and z வேல்யூ. இது கரெக்டானு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ வெரிஃபிகேஷன். இப்ப 2 into 2 plus 3 into 3 அப்புறம் minus 4. இது டோட்டலா 4 plus 9 minus 4 னு வரும். இது கட் ஆயிடுச்சுனா நமக்கு 9 வரும். அதர் சைடு 9 இருக்கு. சோ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு வெரிஃபிகேஷன் மெத்தட்ல. இப்போ சப்டிவிஷன் 4. இதோட இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் நம்ம அந்த பக்கம் எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 1 1 1 வரும், 6 minus 4 5, அதுக்கப்புறம் 5 2 2. இதோட நம்ம x y z இதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் வந்து இங்க மைனஸ் 2 இல்லையா, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 இருக்கும். ஸோ 2 இது 31. இந்த 13 வந்து ஆல்ரெடி இந்த சைடு தான் இருக்கு. ஸோ 13. ஸோ இது மாதிரி நம்ம எழுதியாச்சு. இப்போ இது வந்து ax equal to b அந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்போ x is equal to a inverse into b. நம்ம a inverseக்கு முதல்ல a determinant கண்டுபிடிக்கணும். ஸோ 1 into minus 4 5 2 2 minus 1 into 6 5 5 2 plus 1 into 6 minus 4 5 2. இப்போ டோட்டலா minus 8 minus 10 அப்புறம் minus 1 into 12 minus 25 plus 12 plus 20. இது வந்து minus 18. இது டோட்டலா minus 13 இப்போ plus 13 ஆயிடும். இது டோட்டலா 32. ஸோ plus 32 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா 45. ஸோ 45ல 18 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து 27 வரும். ஸோ டிட்டர்மினன்ட் a வந்து 27. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. therefore a inverse exist அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதை வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸா எழுதணும். ஸோ இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இதோட கோஃபேக்டர் வேணும் அப்படின்னா இந்த ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு இதை எவாலுவேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பண்ணணும். ஸோ இது வந்து minus 8 minus 10. ஸோ minus 18. இப்போ இந்த எலிமெண்ட்டை ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 12 minus 25. ஸோ 12 minus 25ன்றது minus 13. நீங்க வெளியே ஒரு மைனஸ் இருக்கனால இது பிளஸ் 13 ஆயிடும். அடுத்து இந்த எலிமெண்டோட கோஃபேக்டர் வந்து இதை கட் பண்ணிட்டோம்னா 12 plus 20. ஸோ 32. ஸோ இங்கே 32 போட்டாச்சு. இப்போ செகண்ட் ரோக்கு இந்த எலிமெண்டோட ரோ காலத்தை கட் பண்ணிட்டோம்னா 2 minus 2. ஸோ டோட்டலா 0. அடுத்து இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா இது 2 minus 5. ஸோ 2 minus 5 நமக்கு வந்து minus 3 வரும். இங்கே பிளஸ் தான் இருக்கு, அதனால அந்த minus 3 அப்படியே வச்சுட்டோம். இந்த 5யோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா 2 minus 5. ஸோ minus 3. பட் இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் 3 ஆயிடும். இதே மாதிரி இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 plus 4 9 ஆயிடும். இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா 5 minus 6 minus 1. பட் இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால பிளஸ் 1 போடணும். அடுத்தது இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா -4 minus 6 னா -10. ஸோ -10 இங்கே போட்டாச்சு. இப்போ கோஃபேக்டர் வந்துருச்சா? இதை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும். அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது இது டிரான்ஸ்போஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஃபர்ஸ்ட் காலமாக எழுத போகிறோம். அப்போ நமக்கு -18 13 32 வரும். 0 -3 3
9 1 minus 10. இப்போ நம்ம A inverse எழுதணும். A inverse வந்து 1 by A determinant into adjoint A formula. அப்போ நமக்கு 1 by 27 இந்த adjoint காப்பி பண்ணணும். minus 18 0 9 13 minus 3 1 32 3 minus 10. இப்போ A inverse கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம x கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து A inverse into B இல்லையா? ஸோ இந்த A inverseக்கு 1 by 27 போட்டுட்டு இந்த A inverse அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ அட்ஜாயிண்ட் அதாவது minus 18 0 9 13 minus 3 1 32 3 minus 10. இதோட B காப்பி பண்ணோம். B அப்படின்றது 2 31 13. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து corresponding element of இந்த காலத்தில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வெளியே 1 by 27 போட்டுட்டு இது minus 36 வரும் plus 0 plus இது 13 into 9. ஸோ 27 to 117. ஓகே, அடுத்தது செகண்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து 26 minus 93 plus 13 வரும். அடுத்தது தேர்ட் ரோ எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 64 plus 93 minus 130. இப்போ டோட்டலாக இந்த ஃபர்ஸ்ட் ரோட சிம்பிளிஃபிகேஷன். ஸோ நமக்கு 117 இருக்கு, அதில் 36 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து 1 ஆகிடும். ஸோ இது வந்து 81. ஸோ நமக்கு வந்து 1 by 27 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 81 இருக்கு. அடுத்தது இந்த 26 and 13 ஆட் பண்ணிடலாம். ஸோ 39 வரும். ஸோ 93ல இருந்து நம்ம 39 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பாரோ ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 54. ஸோ இது வந்து minus 54 வரணும், ஏன்னா 93 பெரிய நம்பர். இதில் இது ரெண்டும் முதல்ல ஆட் பண்ணலாம். ஸோ 64 and 93 ஆட் பண்ண பிறகு இது 7 and 51 57 இருக்கு. இதில் நம்ம 130 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 27 வரும். ஸோ ப்ளஸ் 27. இப்போ ஒவ்வொரு நம்பரையும் 27ஆல் டிவைட் பண்ணும்போது இது 3 டைம், இது -2 டைம், இது 1 டைம். ஸோ இதுதான் x y z ஓட வேல்யூ. ஸோ x is equal to 3, y is equal to -2, z is equal to 1. இதை வெரிஃபை பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ x plus yக்கு -2, zக்கு +1, அப்புறம் -2 இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தா இது சேர்ந்தா 4, இது ரெண்டும் சேர்ந்தா -4 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஸோ 0 தான் அதர் சைடு இருக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணனால இதுதான் ஆன்சர் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 2. AB மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் AB அண்ட் BN கேட்டிருக்காங்க. ஹென்ஸ் சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து A and B மல்டிப்ளை பண்ணணும். இதில் நம்ம கரஸ்பாண்டிங் ரோ எலிமெண்ட்ஸை இங்கே கரஸ்பாண்டிங் காலம் எலிமெண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து -5, அப்புறம் +3 +6. அதே மாதிரி அடுத்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். இதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -5 +2 +3. இதே மாதிரி தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு -10 +1 +9. இதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்து 3 காலத்தோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 7 + 3 -10. அடுத்தது 7 + 2 -5. ஸோ 7 + 2 -5. அடுத்தது 14 +1 -15. அதே மாதிரி லாஸ்ட் ரோ எடுத்து இதே மாதிரி 3 காலத்தோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகும்? 1 -3 +2. அடுத்தது 1 -2 +1. அடுத்தது 2 -1 +3. இப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் இது ரெண்டும் சேர்ந்தா
9 வரும். இது 4, 9 minus 5 4. இது 0, இதுவும் 0. இங்க 0 இருக்கு. இது 9 minus 5 4. அகைன் இதுவும் 0. ஏன்னா இது 15 minus 15 ஆயிடும். ஸோ இது 0, இது 0, இது 4. இப்போ நம்ம டோட்டலா 4 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ஸோ 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இது வந்து நம்ம 4i3 அப்படின்னு போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நம்ம செகண்ட் பார்ட், அதாவது b into a கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம b and a-வை பக்கத்தில் எழுதணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவோட எலிமெண்ட்ஸ் எடுத்து கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இப்போ பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது -5 + 7 + 2. அடுத்தது 1 + 1 - 2. அடுத்தது 3 - 5 + 2. இப்போ இதே மாதிரி செகண்ட் காலத்தோட எலிமெண்ட் எடுத்து செகண்ட் ரோவோட எலிமெண்ட் எடுத்து 3 காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து -15 + 14 + 1. அடுத்தது 3 + 2 - 1. அடுத்தது 9 - 10 + 1. இதே மாதிரி தேர்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து -10 + 7 + 3. அடுத்தது 2 + 1 - 3. அடுத்தது 6 - 5 + 3. இதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன், இது டோட்டலா 2 ஆயிடும். 2 + 2 4. அடுத்தது 0, அடுத்தது 0, அடுத்தது 0, அடுத்தது 4, அடுத்தது 0, அப்புறம் 0, இதுவும் 0, அதுக்கப்புறம் இது 4. இப்போ டோட்டலா நமக்கு 4 காமனா எடுத்துட்ட பிறகு நமக்கு 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 4 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வித் தேர்ட் ஆர்டர். இப்போ நமக்கு இதோட ப்ராடக்ட் பண்ணதுலேருந்து ஒரு ரிசல்ட் வந்துருக்கு. அதாவது a into b பண்ணும்போதும் b into a பண்ணும்போதும் நமக்கு 4i3 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து ஒரு தியரம் இருக்கு. அதாவது a into adjoint a equal to adjoint a into a equal to determinant a into I அப்படின்னு வரும். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் இப்போ நீங்கள் ab எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா, ஸோ டிட்டர்மினன்ட் a வந்து 4. ஸோ ab ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னா அதோட அட்ஜாயிண்ட் வந்து b. சப்போஸ் நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் b அப்படின்னா அது கூட இருக்கிறது வந்து அட்ஜாயிண்ட் b. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனை வந்து 1 below the other எழுதணும். ஸோ நமக்கு x + y + 2z is equal to 1 இருக்கு. இன்னொன்று 3x + 2y + z is equal to 7. அடுத்து 2x + y + 3z is equal to 2. இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம இதை மேட்ரிக்ஸ் ப்ராடக்டா எழுதணும். ஸோ 1 1 2 3 2 1 2 1 3. இதோட நம்ம x y z மல்டிப்ளை பண்ணா இந்த பக்கம் இருக்க கான்ஸ்டன்ட் வரும். அதாவது 1 7 2. இப்போ இது வந்து ax = b இல்லையா? இப்போ x is equal to a inverse into b. இப்போ இந்த a மேட்ரிக்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த a மேட்ரிக்ஸ் நமக்கு இங்க இருக்கிற இந்த b மேட்ரிக்ஸ். அப்போ அது பக்கத்துல இருக்கிறது தான் இதோட அட்ஜாயிண்ட் தான் இது. ஸோ நமக்கு தேவை அட்ஜாயிண்ட் இல்லையா? ஸோ நமக்கு அட்ஜாயிண்ட் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அதாவது 1/a டிட்டர்மினன்ட் இன்டூ அட்ஜாயிண்ட் a, அதோட b-யை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ a டிட்டர்மினன்ட் அப்படின்றது இங்கே இருக்கு. ஸோ இந்த 4 நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ 1/4 போட்டுட்டு இப்போ அட்ஜாயிண்ட்டுக்கு பதில் நான் இந்த என்டையர் மேட்ரிக்ஸை காப்பி பண்ணணும். ஸோ -5 1 3 7 1 -5 1 -1 1, அதோட b மல்டிப்ளை பண்ணணும். bன்றது 1 7 and 2. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோவை கரஸ்பாண்டிங் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு வெளியே 1/4 இருக்கு. இப்போ இது வந்து -5 + 7 + 6. அடுத்தது
7 plus 7 minus 10. அடுத்தது 1 minus 7 plus 2. இப்போ டோட்டலா இது 1 by 4. இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்தா 2. அப்போ 2 plus 6 இது 8. இது 14. 14 minus 10 4. இது minus 6. minus 6 plus 2 னா minus 4. இது தனித்தனியா இப்போ 4 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ தனித்தனியா டிவைட் பண்ணும்போது நமக்கு x is equal to இது வந்து 2 1 minus 1 அப்படின்னு வரும். இப்போ small x is equal to 2, y is equal to 1, z is equal to minus 1. இதை வெரிஃபை பண்ணணும். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ வெரிஃபிகேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2, அப்புறம் x plus y க்கு plus 1, z வந்து plus 2 into minus 1. இது டோட்டல் minus 2 இல்லையா, இது கேன்சல் ஆகிடும், 1 வருது. ஸோ நமக்கு அதர் சைடு 1 இருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. Exercise 1.3, question number 3. A man is appointed in a job with a monthly salary of certain amount. Okay, இது வந்து ஒரு certain amount இருக்கு and a fixed amount of annual increment. So இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு மேனோட மந்த்லி சேலரி. அதாவது ஒரு certain amount இருக்கு, அது கூட ஒரு இன்க்ரிமெண்ட். அந்த இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட். இப்போ if his salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service, இன்னொன்று 23,400 at the end of the first month after the 9 years of service. இப்போ find his starting salary and his annual increment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம x and y எடுத்துக்கணும். ஸோ x அப்படின்றது வந்து இங்க ஒரு சர்டன் அமௌண்ட்னு கொடுத்தாங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் சேலரி. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் சேலரின்றத x எடுத்துக்கலாம். y அப்படின்றது இந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி, அதாவது 3 இயர்ஸுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி வந்து 19,800 அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் சேலரியோட 3 இயர்ஸோட இன்க்ரிமெண்ட் வந்து 3y, இதுதான் வந்து 19,800. இதே மாதிரி 9 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் சேலரி வந்து 23,400. அப்போ ஸ்டார்டிங் சேலரியோட 9 இயர்ஸோட இன்க்ரிமெண்ட் இதை சேர்த்த பிறகு 23,400 அப்படின்னு வருது. இதுதான் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடா எழுதுனா, ஐ மீன் மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் எழுதுனா 1319 அப்படின்னு இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும். அடுத்தது xy மட்டும் எழுதணும். அடுத்தது இங்க இருக்க கான்ஸ்டன்ட், இது வந்து 19,800 23,400 அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம கேபிட்டல் AX ஈக்குவல் டு B அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இதுல தான் நம்ம x கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது வந்து a இந்த பக்கம் வந்துச்சுன்னா a இன்வெர்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ a இன்வெர்ஸ் இன்டூ b. இப்போ x ஈக்குவல் டு a இன்வெர்ஸோட ஃபார்முலா 1/a டிட்டர்மினன்ட் இன்டூ அட்ஜாயிண்ட் a. பட் இங்கே வந்து நம்ம 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குன்னா நம்ம டைரெக்டாக போட போகிறோம். ஸோ a டிட்டர்மினன்ட் வந்து நம்ம இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் மீதி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு 1/, இதை மல்டிப்ளை பண்ணால் 9 மைனஸ் 3 6 வரும். இந்த அட்ஜாயிண்ட் எழுதும்போது நம்ம டைரெக்டாக இன்வெர்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே 9 வந்துடும், இங்கே 1 வந்துடும். மீதி ரெண்டு எலிமெண்ட்டையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த b வந்து 19,800 23,400. இப்போ நம்ம இதை கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் வித் செகண்ட் எலிமெண்ட். இப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வெளியே வந்து 1/6 வச்சுட்டு இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ நான் எழுதியிருக்கேன் 9 into 19800. இது வந்து 178,200 மைனஸ், ஸோ 23,400 into 3, அதோட வேல்யூ 70,200. அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் ரோவை கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 19800 அப்புறம் பிளஸ் 23,400 அப்படின்னு வரும். இப்போ இதோட சப்ட்ராக்ஷன் பண்ணணும்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 108000 வரும். அப்புறம் செகண்ட் பார்ட் 3600. இப்போ நம்ம இதை தனித்தனியாக 6ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா? இது டிவைட் பண்ண பிறகு இது வந்து 18,000ம் இதை டிவைட் பண்ணால் 600ம் வரும். ஸோ அப்போ நமக்கு தனித்தனியாக எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ் வந்து 18,000, ஒய் வந்து 6,000. இப்போ இதை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் 18,000 + 3 × இது அப்போ 1800 வரும். இதை ஆட் பண்ணுறோம். ஸோ 18,000ஓட 1800 ஆட் பண்ணால் 19800 வரும். ஸோ நமக்கு இந்த பக்கம் இருக்க நம்பர் வந்துருச்சு. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் அப்படின்றது ஸ்டார்டிங் சேலரி. ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,000. இந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 6,000. Exercise 1.3 question number 4. இதில் 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து 1 day work of men இது வந்து 1/x அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 day work of women வந்து 1/y எடுத்துக்கணும். இப்போ 4 men அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1 menோட 1 day work 1/x அப்படின்னா இது வந்து 4/x அப்படின்னு ஆயிடும். அதோட 4 women வந்து 4/y. இவங்க வந்து 3 daysல ஒர்க் முடிக்கிறாங்க. அப்போ இது 1/3 அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி 2 men and 5 women அப்படின்னு வரும்போது 2/x + 5/y அப்படின்னு வரும். Can finish the same work jointly in 4 days. இது 1/4 அப்படின்னு வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். Find the time taken by one man alone and one woman alone to finish the work using the matrix inversion method அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ப்ராடக்டா மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து 1/x 1/yன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணாதான் இந்த ஈக்குவேஷன் வரும். அப்புறம் அதர் சைடு வந்து இந்த கான்ஸ்டன்ட் 1/3 1/4 அப்படின்னு வரும். இப்போ இது வந்து ax = b இந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்போ x = a இன்வர்ஸ் × b ன்னு வரும். ஸோ a இன்வர்ஸை நம்ம 1/a டிட்டர்மினன்ட் × அட்ஜாயிண்ட் a அப்படின்னு போடுவோம். பட் இங்கே 2/2 இருக்கிறனால நம்ம டைரக்டா a இன்வர்ஸ் எழுத போறோம். ஸோ இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். ஸோ 1/ இது 20 - 8 அப்போ 12. அட்ஜாயிண்ட் ஏக்கு இது ரெண்டுத்தையும் லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 4 5 வந்து 5 4ன்னு வந்துடும். மீதி 2 எலிமெண்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது b காப்பி பண்ணணும். 1/3 1/4. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது இது 5/3 - 4/4 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது செகண்ட் ரோ எடுத்து கரஸ்பாண்டிங்கா மல்டிப்ளை பண்ணா -2/3 + 4/4 அப்படின்னு வரும். இப்போ இதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1/12 வெளியே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 வரும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இது 20 - 12 அப்படின்னு வரும். அதே மாதிரி அடுத்தது அதுவும் எல்சிஎம் வந்து 12, இது -8 அப்புறம் +12 அப்படின்னு வரும். இப்போ நம்ம 1/12 வச்சுட்டு இதை தனித்தனியாக டிவைட் பண்ணும்போது இது 8/12 ஆகிடும். அதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ணால் 4/12 வரும். இப்போ நம்ம தனித்தனியாக இந்த 1/12 டிவைட் பண்ணணும். 12 டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 8/12 இருக்கு. அதோட டிவைட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு ஒரு 12 வந்துடும். ஸோ டினாமினேட்டர்ல அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4/12 இருக்கு. அதோட டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர் 12 வந்துடும். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 4ல கட் பண்ணீங்கன்னா இது 2 டைம் வரும். இது 4ல கட் பண்ணீங்கன்னா 3 டைம் வரும். திருப்பி நம்ம இதை கட் பண்ணோம்னா 6 வரும். இது வந்து 1/18 வரும். ஓகே,
அதே மாதிரி இது வந்து கட் பண்ணிட்டோம்னா 1/36 வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த வேல்யூ வந்து 1/x and 1/y இந்த வேல்யூ. ஸோ 1/x 1/y இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க 1/18 and 1/36. இப்போ தனித்தனியா ஈக்குவேட் பண்ணும்போது 1/x is equal to 1/18 வரும். அப்போ இதுல இருந்து x வந்து 18 வரும். அதே மாதிரி 1/y is equal to 1/36. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா y is equal to 36 அப்படின்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் 18 days and 36 days. Exercise 1.3 question number 5. The prices of the three commodities A, B and C வந்து XYZ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. A person P purchases 4 units of B and sells 2 units of A and 5 units of C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பர்ச்சேசிங்கும் இருக்கு, செல்லிங்கும் இருக்கு. ஸோ இதில் ஒரு ஃபேக்ட் நம்ம கவனிக்கணும். லாஸ்ட்ல வந்து இந்த ப்ராசஸ் PQR earn அப்படின்னு சொல்லிட்டு 15,000 அப்படின்னு கொடுக்குறாங்க. earn அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செல் பண்ணாதான் நம்ம earn பண்ண முடியும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்க காசு வந்து செலவாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் a person P purchases 4 units of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் செல்ஸ் 2 units of A and C கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ 2 units of A அப்படின்னா அது வந்து 2x, 5 units of C அப்படின்னா அது 5z, பட் பர்ச்சேசஸ் 4 units of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் 4y அப்படின்னு எழுதணும். ஸோ இது வந்து செல்லிங், இது வந்து பர்ச்சேசிங். அது போக செல் பண்ணும்போது மணி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணும்போது மணி வந்து செலவாகும். ஸோ டோட்டலாக ஏர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டிஃபரன்ஸ் இது வந்து 15,000 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி பர்சன் Q purchases 2 units of C sells 3 units of A இருக்கு இல்லையா, நம்ம அதை முதல்ல எழுதலாம். 3 units of A and 1 unit of B இதை வந்து செல் பண்ணியாச்சு. purchases 2 units of C, ஸோ minus 2C, இது வந்து 1000. அடுத்தது person R purchases 1 unit of A and sells 3 unit of B. So sells 3 unit of B அப்படின்னா 3y and 1 unit of C Z and purchases 1 unit of A, அப்போ minus x, இது வந்து 4000. ஸோ இதுதான் நமக்கு தேவையான 3 ஈக்குவேஷன். இதை முதல்ல ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 2x minus 4y plus 5z equal to 15,000. அதாவது XYZ ப்ராப்பரான ஆர்டர்ல எழுதணும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா Z வரும், நான் C போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து 3x plus y minus 2z equal to 1000. அடுத்தது minus x plus 3y plus z equal to 4000. ஸோ இதான் நமக்கு தேவையான 3 ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம மேட்ரிக்ஸ் ப்ராடக்டாக எழுதணும். அப்போ இது வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கணும். 2 minus 4 5, 3 1 minus 2 minus 1 3 1. இதோட நம்ம XYZ மல்டிப்ளை பண்ணணும். இந்த சைடு கான்ஸ்டன்ட்ஸ் 15,000, இது 1000, அடுத்தது 4000. இப்போ இது வந்து AX equal to B இந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ X is equal to A inverse into B. இப்போ நம்ம A inverseக்கு A determinant கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு 2 into, ஸோ இந்த 2ஓட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ 1 minus 2 3 1. இப்போ அடுத்தது plus 4. இப்போ இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு மீதி எடுத்துக்கணும். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ், இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எடுக்கும்போது நமக்கு
3 minus 2 minus 1 1 வரும். அடுத்தது plus 5. இந்த 5 ஓட row and column கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 4 எலிமெண்ட்ஸ் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3 1 minus 1 3 அப்படின்னு வரும். இதோட வேல்யூ 2 into இது 1 plus 6. அடுத்தது plus 4 into 3 minus 2. அடுத்தது 5 into 9 plus 1. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 into 7 plus 4 into 1 plus 5 into 10. ஸோ இது வந்து 14 plus 4 plus 50. டோட்டலாக இது வந்து 18. அப்போ 68 வருது. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. therefore A inverse exist. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை மேட்ரிக்ஸாக எழுதுறதுனால அதை நம்ம வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சைன் கன்வென்ஷன் இருக்கு. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும். இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எவாலுவேட் பண்ணணும். இந்த சைனை நம்ம போடணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து 1 அப்புறம் பிளஸ் 6. அப்போ டோட்டலாக 7 வந்துடும். இது வந்து பிளஸ் 7. இப்போ அடுத்தது இந்த 4ஓட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 3 மைனஸ் 2 1. அப்போ 1 வரும். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் 1. இப்போ இந்த 5ஓட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 பிளஸ் 1 இப்போ 10 வரும். ஸோ நம்ம டோட்டலாக இங்கே 10 போட்டுடலாம். இப்போ செகண்ட் ரோவில் இந்த எலிமெண்ட் எடுத்து இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 4 மைனஸ் 15. அப்போ மைனஸ் 19 வரும். ஸோ மைனஸ் 19 வருது. பட் இந்த பொசிஷனில் மைனஸ் இருக்கிறனால பிளஸ் 19 போட்டுருணும். அடுத்து இந்த 1ஓட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பிளஸ் 5 டோட்டலாக 7. ஸோ 7 வருது. இங்கே பிளஸ் தான் இருக்கிற பிளஸ் 7. இப்போ இந்த மைனஸ் 2ஓட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 6 மைனஸ் 4 அப்போ 2. பட் 2 வந்தாலும் நம்ம இந்த பொசிஷனில் மைனஸ் இருக்கனால மைனஸ் 2. அடுத்தது இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 மைனஸ் 5 இப்போ 3. அப்போ நமக்கு டோட்டலாக இந்த இடத்துல 3 வரும். அடுத்தது இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணோம்னா மைனஸ் 4 மைனஸ் 15. ஸோ மைனஸ் 19 வரும். பட் இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால பிளஸ் 19 வந்துடும். அடுத்தது இந்த எலிமெண்டோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணோம்னா இது 2 பிளஸ் 12. ஸோ டோட்டலாக 2 பிளஸ் 12 இது 14 வரும். ஸோ நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு அட்ஜாயிண்டே கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்போஸ்க்கு இதை ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும். அதே மாதிரி செகண்ட் ரோவை எழுதணும். ஸோ 7 மைனஸ் 1 10. அதுக்கப்புறம் 19 7 மைனஸ் 2. அதுக்கப்புறம் 3 19 14. இது அட்ஜாயின். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் வந்து 1 by A determinant into adjoint A. இது ஃபார்முலா. அப்போ நம்ம ஆல்ரெடி 1 by 68 கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ அட்ஜாயிண்ட்டுக்கு இதை காப்பி பண்ணணும். 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14. இப்போ நம்ம x is equal to A inverse B இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ A inverse வந்து 1 by 68. அதுக்கப்புறம் 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14. இப்போ இதோட B மல்டிப்ளை பண்ணோம். அது வந்து 15,000. இது வந்து 1000. அதுக்கப்புறம் 4000. இப்போ 1 by 68 போட்டாச்சு. ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கரஸ்பாண்டிங்காக இந்த ரோ எலிமெண்ட்ஸை இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 15 into 7 வரும். ஸோ 15 into 7 பார்த்தீங்கன்னா 75 35. அப்புறம் 105 வருது. ஸோ 105 வித் 3 zeros இருக்கு. அப்புறம் ப்ளஸ் 19,000 ப்ளஸ் 12,000. ஓகே, அடுத்தது மைனஸ் 15,000 செகண்ட் ரோவோட மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் 7,000. அதுக்கப்புறம் 19 into 4 இது பார்த்தீங்கன்னா 76 வருது. ஸோ 76000. அடுத்தது
15,000 அதோட இன்னொரு ஒரு 0 சேர்க்கணும் ஏன்னா இன்டூ 10. அடுத்து மைனஸ் 2,000. அடுத்தது 14 இன்டூ 4. ஸோ இது வந்து 56 with 3 zeros. ஸோ இதோட கேல்குலேஷன்ஸ்லாம் நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். 1/68 வெளியே இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 136,000. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் கேல்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன் இங்கே. ஸோ நமக்கு டோட்டலாக இந்த இடத்துல இருக்குது, இது சப்ட்ராக்ஷன். ஸோ நமக்கு வந்து 68000. அடுத்தது தேர்ட் ரோல இருக்கிறது வந்து 204,000. இது எல்லாத்தையும் தனித்தனியாக 68ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இது நம்ம டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 3 0 இருக்கு. இது 1 டைம் வரும், 3 0 இருக்கு. இது 3 டைம் வரும், 3 0 இருக்கு. இப்போ டோட்டலாக நமக்கு எக்ஸோட வேல்யூ 2000, ஒய்யோட வேல்யூ 1000, ஜெட்டோட வேல்யூ 3000. இதை நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ வெரிஃபிகேஷன் இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 2000 பிளஸ் 3y, அப்போ 3000 பிளஸ் 3000. இது டோட்டலாக 6000 மைனஸ் 2000, அப்போ 4000 வரும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே இருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம்.